ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சட்னி ரெசிபி, அதாவது அரைக்கீரை சட்னி அந்த ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். எல்லாருமே யூஸ்வலாக பண்ணுறது தான் நானும் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் இருந்தாலும் உங்கள் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ ஷூட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அரைக்கீரை எங்களுக்கு ரொம்பவே காஸ்ட்லி, அதனால் நாங்கள் பார்த்து தான் சமைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ என் ஊரில் இருக்கும் போதெல்லாம் இதோட வேல்யூ தெரியாது. இங்கே வந்து தான் $4-5 கொடுத்து ஒரு பஞ்ச் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையானது பாருங்கள்: பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி, தனியா, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம், உளுத்தம்பருப்பு, சால்ட்டு. ஸோ இதெல்லாம் தான். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அளவுலாம் கிடையாது, ஜஸ்ட் அந்த கீரைக்கு ஏற்ற மாதிரி தான். ஏன்னா கீரை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ இருந்துச்சு, கடைசியில் பார்த்தா கொஞ்சமாக ஆகிடுச்சு வதங்கினதுக்கப்புறம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தனியா, காஞ்ச மிளகாய், தக்காளி, வெங்காயம், இது எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் சீக்வன்ஸாக எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. வேணால் தக்காளி லாஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ கீரை வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டால் போதும். ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் புளி சேர்த்து அதுக்கப்புறம் கீரையை நல்லா ஆட் பண்ணி அந்த கீரை வந்து நல்லா சுருங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். ஸோ இந்த சட்னி பண்ணும்போது நீங்கள் சால்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சின்ன டிப் நான் ஆட் பண்ணல இருக்கேன். அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த ரெசிபி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாயில் இருக்கிற அந்த ஊறுகாய் பத்தையை எடுத்து ஒரு 2 பீசஸ், தேவையான அளவுக்கு 2 பீசஸ் எடுத்து அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடுவாங்க. அதாவது புளி தக்காளிக்கு பதிலாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஊறுகாய் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. சாஃப்டாக இல்லாமல் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு சின்ன அயன் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம தாளிக்க தேவையானது அந்த பருப்பு வகைகள், அப்புறம் அந்த காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வேணால் நீங்கள் 2 பூண்டு கூட நல்லா தட்டி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சட்னிக்கு தாளித்து கொட்டிட்டு அந்த சட்னி வந்து ரெடி. எப்போவுமே எங்களுக்கு இந்த மாதிரியான கீரை வகைகள்லாம் சாப்பிடும்போது ஒரு ஃபீஸ்ட் மாதிரி தான். அதனால தான் நான் வந்து கீரை குழம்பு, கீரை சட்னி, ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம், அப்புறம் வந்து ஊறுகாய் நினைக்கிறேன். ஸோ எப்போல்லாம் எங்களுக்கு கீரை கிடைக்குமோ அப்போல்லாம் அந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சாப்பிட்றது உண்டு. ஆக்சுவலி எங்களுக்கு காஸ்ட்லி, அதனால தான் நான் வந்து ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே இந்தியாவில் சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் டெய்லியும், அதாவது வீக்லி த்ரைஸ் ஆச்சும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்தி அண்ட் நல்லது. இங்கே இருக்கும்போது தான் அதோடைய வேல்யூ எனக்கு ரொம்பவே தெரியுது. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.